அன்பான வணக்கம். கர்த்தர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று தேவனாகிய கர்த்தர் வேதாகமத்தில் சொல்லியிருப்பதை போல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நடைபெற உள்ள பேராயர் தேர்தலிலே ஒரு சமாதானமான ஒரு நல்ல ஒரு சூழல் நிலவ வேண்டும் என்று நாம் முயற்சி எடுத்து வருகிறோம். அதற்கு ஒரு ஜெப கூடுகை, உபவாச ஜெப கூடுகை நடத்த வேண்டும் என்று கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தீர்மானித்தோம். வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை மெஞ்ஞானபுரத்தில் உள்ள இயேசுவின் தரிசன கூடாரங்களில் அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த இடத்துல தான் தற்பொழுது நான் பேசுகிறேன். மெஞ்ஞானபுரத்திலிருந்து உடன்குடி செல்லுகின்ற வழியில பாத்தீங்கன்னா ஒரு டேர்னிங் வரும், எல்லாருக்கும் தெரியும். அதுல இருந்து நேரம் வந்தீங்கன்னா அந்த கூடாரம் இருக்குது. இந்த கூடுகை எதற்காக என்றால், நிச்சயமாக வருகின்ற 3வது பேராயர் கர்த்தருடைய அழைப்பை பெற்றவர், ஆவியானவருடைய வழிகாட்டுதலின்படி நடப்பவராக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் கூட்டப்படுகிறது. எனவே இந்த திருமண்டல தேர்தலில் பங்கெடுக்கின்ற ஆயர்கள் அனைவரும் இந்த கூடுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்தோம். அவர்களை சந்திப்பதற்கு நாம் ஆவலாயிருந்தோம். முதலாவதாக திருமண்டலத்தின் லே செயலர் அண்ணன் எஸ்.டி.கே. ராஜன் அவர்களை சந்திப்பதற்காக நாம் அவருடைய அலுவலகத்துக்கு சென்றோம். அண்ணன் அவர்களும் பாத்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை அழைத்து எங்களை உபசரித்து இந்த திருமண்டல தேர்தலை குறித்து அவருடைய கரிசனையும் சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த முறை திருமண்டல தேர்தல் மிக சிறப்பாக நடக்கும். நமது திருமண்டலத்துக்கு சிறப்பான ஒரு ஆயர் பேராயராக மாறுவார் சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எங்களுடைய விஷயங்களையும் சொன்னோம். கண்டிப்பாக அனைத்தையும் சிறப்பாக செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். அண்ணன் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு அழைத்திருக்கின்றோம். அதுபோல அண்ணின் சார்பாக போட்டியிடுகின்ற அந்த 4 குருவானவர்களையும் இந்த கூட்டத்திற்கு நாங்கள் அழைக்க இருக்கின்றோம். அவர்களும் வருவார்கள் என்று நம்புகிறோம். அதுபோல முன்னாள் லே செயலர் மற்றும் முன்னாள் திருமண்டல பள்ளிகளின் மேலாளர் திரு நீகர் பிரின்ஸ் கிப்சன் மற்றும் திரு பிரேம்குமார் ராஜா சிங் மற்றும் அவர்களுடைய அணிகளை போட்டி போடுகின்ற ரெவரண்ட் ஹென்றி ஜீவானந்தம் மற்றும் சாமுவேல் தாமஸ் மற்றும் திரு ராபின்சன் மற்றும் ரெவரண்ட் டேனியல் எட்வின் மற்றும் அவர்களோடு இருந்த அனைவரையும் நாங்கள் சந்தித்து இந்த கூட்டத்தில் நீங்க கண்டிப்பாக வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறோம். அவர்களும் வருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல பார்த்தீங்கன்னா, நமக்குள் அணிகள் இல்லாமல் பிணிகள் இல்லாமல் அனைவரும் ஆண்டவரின் ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறோம். அதை இணைந்து ஒரு மனதோடு செய்ய வேண்டும். அதற்கு தான் இந்த திருமண்டல பேராயர் தேர்தல் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். எனது அந்த கருத்துக்கு தற்போது வலு சேர்க்கும் வண்ணமாக இந்த நாளில் நடந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. எனவே வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடக்கின்ற இந்த உபவாச கொடுகையில திருமண்டலத்தின் பிள்ளைகள் அனைவரும் இந்த திருமண்டலத்தின் மேல் அக்கறை உள்ள, இந்த திருமண்டலத்தின் மூலமாக வாழ்க்கை பெற்ற, குறிப்பாக பாத்தீங்கன்னா தற்பொழுது ஆசிரியராக இருக்கிறவர்கள், ஆயர்களாக இருக்கிறவர்கள், அதுபோல இதற்கு முன்பு இங்கு பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் பெருமக்கள், தாளாளர்கள், அதுபோல கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள், பிரின்சிபல்ஸ் எல்லாரும் வாங்க. ஏன்னா இது தனிநபருடைய காரியம் இல்லை, இது ஆண்டவருடைய காரியம். அனைவரும் இணைந்துதான் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த கூட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கராக சென்னையிலிருந்து என்ன பண்றாங்க, ஒரு பேராயர் தான் வராங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா சாதாரணமாக இல்லை, கிட்டத்தட்ட 155 ஆலயங்களுக்கு மேலாக கெட்டி கொடுத்திருக்கின்ற ஒரு பேராயர். தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் மண்ணின் மைந்தர், குறிப்பாக வெள்ளாளன் விலை பேராயர் அசரியா பிறந்த மண்ணிலிருந்து உருவாகி இருக்கின்ற இன்னொரு பேராயர் அண்ணன் திரு பிளெஸிங் ஸ்டான்லி அவர்கள் வராங்க. அவர்களையும் நான் யாரை இதற்கு அழைக்கலாம் என்று நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் உடனடியாக அண்ணன் தான் காட்டினாங்க. அண்ணன் கேட்டேன், உடனடியாக வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஏராளமான ஊழியங்களையும் ஊழியர்களையும் உருவாக்கினவர், ஏராளமான ஆலயங்களை கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வரைக்கும். அண்ணனும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேராயர் தேர்தலுக்காக ஊக்கத்தோடு ஜெபித்து ஆலோசனை சொல்வதற்காக வருகிறார்கள். எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் மேல் அக்கறை உள்ள இந்த திருமண்டலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற, இதுவரைக்கும் வர்ணனையாளராக விமர்சித்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்காம இந்த கூடுகைக்கு கலந்து கொண்டு ஊக்கமாக ஜெபித்து நமது திருமண்டலத்துக்கு ஒரு நல்ல பேராயரை தேர்ந்தெடுக்க வருமாறு, ஜெபிக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இதுல எங்க அரசியல் கிடையாது, இது முழுவதுமாக ஆன்மீகம். எனவே அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கிறோம்.
நமது திருமண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து திருமண்டலத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக மலையில் மேல் ஏற்றப்பட்ட ஒரு விளக்காக விளங்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரின் பாதத்தில் விழ வேண்டியது கடமை. அந்த தருணம் இத்தருணம். எனவே இதை உணர்ந்து அனைவரும் இந்த கூடுகையில் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே.